வீட்டில் கூட இருக்கும் நிழல் நான். வாங்க வாங்க, எல்லாத்துக்கும் ஞாயிற்றுக்கிழமை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என்ன பண்ணுறிய எல்லாரும்? நல்லபடியாக சாப்பிட்டீங்களா, பொங்குனீங்களா, திண்டைகளா, உண்டைகளா? நாங்களும் நல்லபடியாக ஆக்கணும், பொங்கணும், சாப்பிட்டோம். அதோட சந்தோஷமாக வீட்டுக்குள்ளே எல்லோரும் படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் கேமராவை ஆன் பண்ணி உங்கள்கிட்ட பேசுவோம்னு ஓடியாந்துட்டேன். என்ன செய்ய எல்லாரும் என்னென்ன சமைச்சிங்க? எல்லோரும் நல்லபடியாக இருக்கீங்களா? என்ன தப்புச்சா? ஒய்ஃபை ஆன் பண்ணுறதுக்கு அப்போ தான் ஒரு படம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதில் பாரு எப்படி இதை ஒய்ஃபை ஆன் பண்ணுறது. இன்னைக்கு எங்கிட்ட திருக்கணுமே இருங்க தேவை. நான் கேமராவை ஆன் பண்ணி என்ன மாதிரி வேலை வாக்கையில் தாத்தே வருவாங்க ஐம்பது பேருமே. இப்படிலாம் பண்ணக்கூடாது. ஐயோ என்னமோ பண்ணுதே. நானே கூறு கட்ட குப்பை, எனக்குதே ஆன் பண்ண தெரியுதாங்க. ஆன் பண்ணதில்லடி. நான் பேசிட்டு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் தாண்டி பேசுவேன். பேசிட்டு அப்புறம் ஆன் பண்ணுறேன். என்னென்ன அலச்சாட்டியை பண்ணுறாங்க. ஒய்ஃபை அப்படி இழுத்தாலும் வரமாட்டேங்குது. நான் என்ன செய்யுது? ஒய்ஃபை ஆன் பண்ணுவோம். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிய? சமைச்சு பொங்கி அங்கேயும் சாப்பிட்டீங்களா? என்னென்னமோ நடக்கும் ஒரு குடும்பத்துலேங்க. ஆமாம், ஒவ்வொரு குடும்பம் ஒவ்வொரு மாதிரி. என்னத்தே மழை மேகம் இருட்டுக்கிட்டு வருதுத்தே. உங்கள் ஊர் பக்கம் மழை பெய்யுதா? இங்கே வாருங்க உருமுது. உருண்டு மழை மழை அடித்து ஊற்றுன்னு நினைக்கிறேன். எங்கள் ஊர் சைடில் ஒத்த மழை பெய்யுதுல எங்கள் கிராமத்து பக்கம். அப்போல்லாம் மழை விளையாண்டா வண்ணப்பட்டி எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வீடாக போய் வட்டிச்சோறு எடுக்கிறதுக்கு போவோம். அம்மா சோறு கொடுங்க, அம்மா சோறு கொடுங்கன்ட்டு சோறு எடுத்து வண்ணப்பட்டியில் எடுத்து நடு வீதியில் வச்சு தானங்கண்ணை அடிப்போம். தானங்கண்ணை அடித்து மழையை மாறி மாறி பெய்யணும் மாறி அப்படின்ட்டு தானங்கண்ணை அடிக்கிறது. ஏங்க சவுண்டை குறைங்க. எப்போ சீமாப்பா சீமாப்பா சவுண்டை குறைப்பு. அந்த மாதிரி தானங்கண்ணை அடித்து அப்படி மழையை வர வைப்போம். அப்படி வர வைத்ததுக்கப்புறம் தான் மழை வரும். இங்கே பார்த்துக்குங்க, டவுனில் ஒருத்தருமே வரவேற்கிறது இல்லை. ஆனால் அடித்து கொட்டிக்கிட்டு கிடக்கு. உங்கள் ஊரில் மழை பெய்யுதா? அப்படி இருக்குத்தே. என்ன செய்யறது? இன்றைக்கி என்னத்தை பேசுகிறது? இன்றைக்கி பேச வேண்டியது என்னென்னா, குடும்பம் கொண்டு எப்படி வந்து சிறப்பாக நடத்தணும் அப்படின்றத பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். எத்தனை தடவை சொல்லுவேன், பெரிய சிறப்பாக நடத்த வந்துட்டேன் நீலாம் குடும்பம் அங்கிட்டு போ அப்படின்ட்டு ரொம்ப பேர் சொல்லுவீங்க. அதே நடத்தி சிரிக்கிறேன். ஏத்த குடும்பம் நடத்துறது வசதி வாய்ப்பு எல்லாம் இருந்து சிறப்பாக நடத்துறதுக்கு பேர் குடும்பம் கிடையாது. நம்மளுடைய கஷ்ட நஷ்டத்துலேயும் சிறப்பாக குடும்பம் நடத்தணும். அதுக்கு பேர் தான் குடும்பம். எல்லாம் இருக்குது. ஏசி ரூம் இருக்குது, மெத்தை இருக்குது, கட்டில் இருக்குது. நல்ல புருஷன் நல்லா 50,000 ரூபா 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரு. வீடு இருக்குது, பெரிய பங்களா இருக்குது, கார் இருக்குது. எங்கேயாவது தோட்டத்துக்கு போனோம்னா கூட துணைக்கு ஆள் இருக்குது. ஒரு காய்கறி வாங்கிட்டு வீட்டு வேலை பார்க்குறதுக்கு ஆள் இருக்குது. வீட்டை துடைக்க ஆள் இருக்குது. எல்லாம் இருக்குது. நான் சிறப்பாக இருக்கேன் அப்படின்றது தரப்பு கிடையாது. இருக்கிறத வச்சு சிறப்பாக வாழணும். என்ன அதுதான் சிறப்பான வாழ்க்கை. அப்படி வாழ்கிறதுக்கு ஒவ்வொரு பொம்பளைகளும் நல்லா கற்றுக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? வீட்டில் இருக்கிறத வச்சு குடும்பத்துக்களை நிதானமாக நடத்தணும். இந்த அவள் அப்படி ஆக்கி திண்டுக்கிட்டு இருக்கா, அவள் அப்படி சேலை கட்டிக்கிட்டு இருக்கா, நீனு என்னைய பழைய சேலை கட்டி விட்டு ரோட்டில் வீதியில் நடக்க விட்டு நீலாம் ஒரு ஆம்பளையா அப்படின்ட்டு ஒரு புருஷனை பார்த்து ஒரு பொஞ்சாதி கேட்கவே கூடாது. ஒரு புருஷனை பார்த்து ஒரு பொஞ்சாதி நீ ஒரு ஆம்பளையா அப்படின்ற வார்த்தையை மட்டும் கேட்கக்கூடாது. அப்படி கேட்டால் ஆம்பளைகளுக்கு அப்படி கோவம் வரும். ஆம்பளைகளை அசிங்கப்படுத்துறதுக்கு நீ ஒரு பொம்பளை அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்துவாங்க. ஆனால் ஆம்பளைகளை வந்து என்னமோ சொல்ல வந்து என்னென்ன வந்துருச்சு போச்சே, நல்லா வரல. இல்லத்தே அப்படி சொல்கிறாள் தேப்போ, நீ ஒரு பொட்டை அப்படி சொல்லிட்டா அப்படி கோவமா விளமா வந்துடுதுல ஆம்பளை என்னென்ன சொல்கிறது. அதனால் ஆனால் நம்ம பொம்பளை தான் எல்லாத்துலேயும் சிறப்பானவங்க. ஆனால் நம்மளை அவங்கள சொன்னோம்னா அப்படி அவங்களுக்கு கோவம் வந்துடுமா. அதனாலத்தே ஒரு பேச்சு இதுகளை கொஞ்சம் 10 மடங்கு பேசிக்கிட்டு புருஷன் பஞ்சாதின்ட்டு ஆக்க பொங்க கழுவ திங்க அப்படியே வேலையை வெட்டியில் பார்க்க நீ பெருசா நான் பெருசான்னு இல்லாமல் வாழ்க்கையே நடத்துங்கத்தே. இந்த வாருங்க வடை ஓட்டு சம்பாரிச்சாலும் சரி, யூடியூப்பில் 15 வருமானம் வந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, புருஷன் கையில் கணக்கை ஒப்படைச்சி விட்டு அவர் கையில் ஏங்கே ஒரு நைட்டு எடுக்கணும் 500 ரூபா விடுங்க, ஒரு பூ வாங்கினு 200 ரூபா விடுங்க அப்படின்னு வாங்கிட்டு இப்படியே குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ என்ன அது அடிமைத்தனம் இல்லையாக்கா? நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாழ வேணாமான்னு சொல்லக்கூடாது. நம்ம இஷ்டத்துக்கு வாழ்கிறதுக்காக பூமியில் வரந்தோம். நம்ம இஷ்டத்துக்கு தாந்தோண்டியாக வாழ்கிறதுக்கு எதுக்கு கல்யாணம் முடிக்கணும், எதுக்கு பிள்ளை பிறணும், எதுக்கு நம்மளுக்குன்னு ஒரு குடும்பம் எதுக்குமே தேவையில்லை. தாந்தோண்டியாக நம்ம வாட்டுக்கு அப்படியே ஆதிவாசி மாதிரி வாழ்ந்துக்கிட்டே போக வேண்டியதானே. நம்மளுக்குன்னு ஒரு குடும்பங்களை அமைச்சு கொடுத்துருக்கோம்னா அதுக்கு ஏற்றாப்புல நம்ம சில இதுகளை விட்டு கொடுத்துட்டே வாழணும். இந்த நான் பாட்டுக்கு வேலை வைக்கிறேன்னா வடை ஓட்டுக்கிட்டு இருக்கேன்,
வடை போட்டு விற்று சம்பாதிக்கிறேன் அப்படின்றதுக்கா நான் ஒரு சின்னதாக கைத்தொழில் பண்ணுறேன். அவர் வேலையை எதுக்கு அவர் பார்க்க விட்டுருக்கேன், என் தொழிலில் வந்து சேர்த்துக்கவே மாட்டேன். அவர் ஏன் தெரியுமா, அவருக்கு ஒரு சுதந்திரம் வேணும். நம்மகிட்ட வேலை நம்மகிட்ட இது பண்ணையில் நம்ம ஏதாச்சும் ஒன்று சொல்லையில் நம்ம அவளுக்கு கீழே வேலை வைக்கிறோம், அதனால நம்ம கடிகிறா அப்படின்ற எண்ணம் நம்ம புடிச்சுட்டு வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லா காசையும் நான் எடுத்து வச்சுக்கிட்டு நான் தான் அவ்வளோ வைக்கிறேன், நான் தான் குடும்ப திருப்பி பார்த்துக்குவேன். நீங்கள் என்ன அப்படி சொல்ல முடியாதா? ஆம்பளைக்குன்ற ஒரு மரியாதையும் ஒரு மதிப்பும் அதில் கிடைக்கிறதா ஆம்பளையே நினைப்பா. அப்படி நினைக்கிறப்ப நம்ம கொண்டாட்டி நம்மளுக்கு எல்லா மதிப்பும் மரியாதையும் கொடுக்குறா, நம்மளும் அவளுக்கு கரெக்டான முறையில் நடந்துக்கிறணுன்ட்டு நினைப்பாங்க. அப்படி ஒரு எண்ணத்தை நம்ம உண்டாக்கணும். நம்ம நடந்துக்கிற முறையில் தான் அந்த எண்ணம் உண்டாகும். சில பேர் சொல்கிறாங்க, ஏக்க என்ன தான் நாங்கள் நடந்துக்கிட்டாலும் அடுத்தடுத்த தேடி போயிடுறாங்க. அப்படிலாம் போக மாட்டாங்க. அப்படி போகிறவளாக இருந்தால் கூட மனசை மாற்றி போடலாமத்தே. ஹோட்டல் கடையில் போய் எத்தனை நாளைக்கு சோறு தந்து வாழ்வாங்க? என்னென்ன சொல்கிறது? ஒரு நாளைக்கு நம்ம வீடு மாதிரி வருமான்ற எண்ணத்தை உண்டாக்கணும். நம்ம கொண்டாட்டின்ற எண்ணத்தை இப்படி உண்டாக்கி வாழணும்டா. எனக்கு தெரிஞ்சது சொல்லிக்கிட்டு இருக்கேன். மழை வேகமாக வந்துருச்சு. என்னத்தை பேசுறது ஏதை பேசுறதுன்னு தெரில. போயிட்டு வரட்டுமா? லைக்கு போடுக்கும். நாளைக்கு ஒரு இது இருக்குது, கிடா வெட்டுக்கு போய் சமைச்சு சாப்பிட்டு அழகு கோயிலில் நல்லபடி சந்தோஷமாக இருந்துட்டு வாரோம். அப்படித்தான் போய்கிட்டு இருக்கு நிலவரம். என்னத்தையோ ஆக்க பொங்க அந்த காலையில் பாருங்கள் எழுந்திரிச்ச உடனே பார்த்தேன். அவர் வெளியூருக்கு ஒரு சோழின்னு ஓடிவிட்டார். போனவர் வரவே இல்லை. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. பிள்ளைகளுக்கு புரிஞ்சா பசிச்சிடும். என்ன செய்கிறது யோசனை ஒன்றே. சீரக சம்பா கொண்டு இருந்துச்சு. ஒரு 1/2 கிலோ கறி எடுத்து வதக்கி பிள்ளைகளுக்கு கொடுத்துக்கிட்டு அதை சோறாக்கி கொடுத்துக்கிட்டு அவர் எப்போ எடுத்து வந்தாலும் சரி கறி அப்போ ஆக்கி இந்த சமைச்சு அவரும் சாப்பிட்டு எல்லோரும் நிம்மதியாக இந்த வாழை இருக்கும். என்ன ஏனையோ ஞாயிற்றுக்கிழமை போது எங்கே ஊருக்கு சுத்த போனேன், எவ்வளோ பார்க்க போனேன், என்ன செய்கிற, என்ன ஏது இப்படி வீட்டில் விட்டு எங்கே போனேன் அப்படின்னு கடிஞ்சோம்னு வச்சுக்கோங்க. தட்டி இவ்வளோ ஒரு பொம்பளையா இப்போ வீட்டுக்கு போகலாமா, நம்ம இங்கிட்டே கொஞ்சம் நேரம் ஃப்ரெண்டுகளோட இருந்துட்டு அப்படி நிம்மதி அப்புறமா அவளுக்கெல்லாம் தூங்கட்டு அப்புறம் போவோம் அப்படின்ட்டு ஆம்பளைங்க எங்கிட்டாரும் ஒதுங்க பாப்பா. அதனால் நல்லபடியாக குடும்பம் நடத்துறவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க புரிச்சுக்கிட்டு. ஆமாம் அப்படித்தானே முடியுமா போய்கிட்டு இருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிச்சு கை போட்டுக்கா. மழை வந்துருச்சு ஹேட்டு சடன்னு என் மேலே பொட்டு வைக்க முடியல, நான் ஓடிடுறேன் உள்ள. எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை படம் பார்த்துட்டு கிடக்காக. பெற்றா லைக் போடுங்க.